இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலம். இதை நம்ம பயோசாஃப்ட் விதியை பயன்படுத்தி நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ போலாமா உள்ள? ஓகே. இப்போ நம்ம இந்த பயோசாஃப்ட் விதியை பயன்படுத்த போறோம். அந்த பயோசாஃப்ட் விதியில dB வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் 4 பை ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் என் கேப். இப்போ நம்ம இங்கே ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். அந்த டயக்ராமை இப்போ இதில் நம்ம டெல் ஏபிசி, இந்த டெல் ஏபிசி இருக்குல்ல, இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தை எடுத்தோம் அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. அப்போ ஏசி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. எப்படின்னா இங்கே இருக்க ஏபி அந்த சைடு போயிடுச்சுன்னா ஏசி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. இப்போ நம்ம ஏபி ஈக்குவல் டு டிஎல் அப்படின்னு எடுத்துப்போம். ஏபி ஈக்குவல் டு டிஎல். அப்போ ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா. இப்போ அதே மாதிரி நம்ம ஏபிபி, அதாவது ஏபிபி முக்கோணம், அப்புறம் ஏபிசி முக்கோணம், இதை வந்து நம்ம டி சை எடுத்திருக்கோம். இப்போ ஏபிசி முக்கோணத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஏபிசி முக்கோணத்தில் சைன் டி சை ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. அப்போ இங்கே இருக்க டி சை வந்து ரொம்ப சின்ன வேல்யூ அப்படின்றாங்க. அதனால் நம்ம சைன் டி சை ஈக்குவல் டு டி சை அப்படின்னு எடுத்துக்கிறோம். சைன் டி சையை வெறும் டி சை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு, இங்கே இருக்க ஏபி அந்த சைடு போயிடுமா, அப்போ இங்கே இருக்க சைன் டைஸை நம்ம ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம், டி சைன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த டி சையோட ஏபி வேல்யூ என்ன, ஆர். அப்போ இந்த ஏபி வேல்யூ ஆர் சேர்ந்துருச்சுன்னா ஆர் டி சை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா அப்புறம் ஆர் டி சை அப்படின்னு எடுத்திருக்கோம். ஏன்னா ஏசி வந்து நம்ம ரெண்டு வேலையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏசி ஈக்குவல் டிஎல் சைன் தீட்டா, அதே மாதிரி ஏசி ஈக்குவல் டு ஆர் டி சை. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் எழுத்துக்கலாம். இப்போ நம்ம டிபி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் 4 பை ஐ ஆர் ஸ்கொயர் ஆர் டி சை பை என். அதாவது என்னன்னா, இது நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா, dB வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் 4 பை ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் என் கேப். இதில் நம்ம கண்டுபிடிச்ச டிஎல் சைன் தீட்டாவுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா dB ஈக்குவல் டு மியூ நாட் 4 பை ஐ ஆர் ஸ்கொயர் ஆர் டி சை என் கேப் வரும். இங்கே இருக்க ஆரும் இங்கே இருக்க ஆரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே மிச்சம் ஒரு ஆர் இருக்குமா. அப்போ dB வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் 4 பை ஐடி சை டிவைடட் பை ஆர் என் கேப். இப்போ நம்ம ஏபி மற்றும் ஓபி கோணம் சை அப்படின்றோம். ஏபி மற்றும் ஓபி கோணம்னா ஏபி அப்புறம் ஓபி, இதோடைய வேல்யூ வந்து நம்ம சைன் எடுத்திருக்கோம். அப்போ ஏபி மற்றும் ஓபி ஈக்குவல் டு கோணம் சையா. அப்போ டெல் ஓபி பிஓஏ அப்படின்னா காஸ் பை ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை ஏபி. அப்போ இங்கே ஓபியோடைய வேல்யூ என்ன ஏ, ஏபியோடைய வேல்யூ என்ன ஆர், அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். OP divided by AP equal to A by R equal to R. இங்கே இருக்க R வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா cos theta டிவைடடாக வந்துடும். அப்போ R equal to A by cos pi. ஓகேவா? அப்போ dB வெக்டார் equal to mu not 4 pi. அப்போ ID psi equal to divided by A cos pi. அதாவது நம்ம இங்கே ஆருடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே ஆருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஏ பை காஸ் பை. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே இருக்க காஸ் வந்து டிவைடடில் இருக்கல, இதை வந்து நம்ம மேலே என்னோட சேர்த்துக்கலாம். அப்போ டிபி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ 4 பை காஸ் பை டி பை என். இதை கண்டுபிடிச்சோமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பி வெக்டார் ஈக்குவல் டு இதை நம்ம இன்டெக்ரல் பண்ண போகிறோம். அப்போ இன்டெக்ரல் பண்ணோன்னா பை 2 பை மைனஸ் பை 1 டிபி vector equal to pi 2 integral minus pi 1 mu naught I divided by 4 pi cos pi d psi by n cap. ஓகேவா? இதை இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க இந்த mu naught I divided by 4 pi a வெளியே வந்துடும். அப்போ இந்த cos pi இது நம்ம இது பண்ணோன்னா இன்டெக்ரல் பண்ணோன்னா sin pi pi by 2 minus pi 1 n கேப்னு வரும். அப்போ நம்ம b வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4 பை ஏன்னு எடுத்துக்கிறோமா. அப்போ இங்கே வந்து சை 2 மைனஸ் சை 1 இருக்கா, இந்த வேல்யூ வந்து உள்ளே நம்ம எடுத்து எழுதும் போது சை 1 ப்ளஸ் சை 2வாக மாறிடும். சைன் 1 சை 2 ப்ளஸ் சைன் சை 2 என் கேப். அப்போ நம்ம இதில் சை 1 ஈக்குவல் டு சை 2 ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ 4 பை ஏ. அப்போ சைன் 90 டிகிரி சைன் 90 டிகிரின்னு ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுதிக்கிறோம் என் கேப். அப்புறம் நம்ம மியூ நாட் ஐ ஈக்குவல் டிவைடட் பை 4 பை ஏ
இந்த sin 90 டிகிரினா 1 அப்போ 1 + 1 n கேப். அப்போ 1 + 1 வந்து 2 மாறிடுது. அப்போ μ0I 4πa a × 2 n கேப்பா. இங்க இருக்க 2வும் இங்க இருக்க 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இங்க ஒரு 2 வரும். அப்போ b வெக்டார் μ0I / 2πa n கேப். அவ்வளோதான். இதான் நம்ம மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலம்.